வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலீஃப். நான் உங்கள் வீரமணி. இன்றைக்கு மிக மிக சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய பேச இருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் மே தின வாழ்த்துக்கள் நம்முடைய நேரில் அனைவருக்கும். மே தினம்னா என்ன, அதை பற்றி பேச இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கம் சார்பாக நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் செய்த தரமான சம்பவம், அதையும் பற்றி பேச இருக்கோம். நேற்று நடந்த விஜய் அவர்களுடைய மீட்டிங், எல்லாரும் உடனே வந்துருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நேற்றைய வீடியோ ஒரு நல்ல வைரலாக போயிருக்கு. நிறைய பேர் வரவேற்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதில் 72% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு பிரோஜனமாக இருக்கும். அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே, உங்களுக்கு மே தின வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் ஒரு தோழர் கூட முன்னே தோழர் கூட தோழன்றத விட ஒரு உழைப்பாளியாக இருந்து வந்தவன் நான் பல பண்ணியிருக்கேன். வீட்டில் சண்டை போட்டு கல்யாண வேலை பார்த்துருக்கேன். அண்டா உருட்டின்னு வாங்கல்ல, அது மாதிரி இது சமையல் அந்த இது இப்போல்லாம் நல்லா ஒயிட் ஷர்ட் போட்டு ஸ்டைலாக பண்ணுறாங்கல்ல. கேட்ரிங் அப்போ பெரும்பாலும் கேட்ரிங்க்கு இப்போ உதவி பண்ணுறதுக்கு இந்த சப்ளை பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க. அந்த இது இப்போ அவங்களோட தொழிலாளியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த கொடுமைகள்லாம் தூக்கன்றதே இருக்காது. தூங்குறதுக்கு கொண்டு போய் எங்கேயாவது இந்த பந்தி ரெடியாக நைட் 2 மணி ஆகிடும் படுக்கிறதுக்கு. நைட்டு காய்கறி வெட்டுறது, தேங்காய் திருவுறது, எல்லா வேலையும் முடியறதுக்கு காலையில் 4 மணிக்கு எழுப்பிடுவாங்க. இதுக்கு நடுவில் 2 ஹவர் 3 ஹவர் தான் தூக்கம் இருக்கும். நடுவில் டிஃபன் டைமுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டு எங்கேயாவது தூங்கலாம் ட்ரை பண்ணுவோம், எழுப்பிடுவாங்க. அந்த மாதிரி பல அதில் அவமானங்கள் பல விஷயங்கள்லாம் அவங்களுக்குலாம் நடக்கும். நல்லவர்களும் இருந்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு சாமானியன இவ்வளோ பெரிய பிரபலமாக வந்திருக்கீங்க. சைக்கிள் கடை வச்சுருந்தேன். சைக்கிளை பிரித்து மாட்டுவேன் ஃபுல்லாகவே. ஓ சூப்பர்ண்ணே. ட்ரிப்ளிகனில் பார்டர் தோட்டத்தில் சைக்கிள் கடை, சூளமேட்லேயும் வச்சுருந்தேன். ஆரம்பத்தில் சைக்கிள் முதலாளி மாதிரி தான் இருந்தேன். போக போக அந்த ஒர்க்கரும் கொஞ்சம் அவருக்கும் நம்ம கூட அந்த பார்ட்னர்லாம் பிரச்சனை ஆனோன்னா சரி நம்மளும் இறங்கிடலான்ட்டு இறங்கிட்டேன். ஒரு சைக்கிளை முழுமையாக, அதாவது ரிம்மு, அந்த ஸ்போக்ஸ் போட்டு அந்த அப்பில் எல்லாத்தையும் இது பண்ணி செட் பண்ணி வீல் செட் பண்ணி எல்லா ஒர்க்குமே பண்ணுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்கிள் இருக்கும், ஒரு தாதாயாத்துன்னு ஒரு சைக்கிள் சென்டர் இருந்தது, இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரிப்ளிகன் ரோட்டில். அவங்கள்ட்ட அந்த பாக்ஸாக தான் வரும் சைக்கிள். சரி. அதை கொடுப்பாங்க எங்கள்கிட்ட. ஒரு சைக்கிளுக்கு இவ்வளோன்னு 160 ரூபா அப்போ கொடுப்பாங்க. ஒரு சைக்கிளை ஃபுல்லாக ஃபிட் பண்ணி கொடுப்போம். அதை வாங்கி ஃபிட் பண்ணி கொடுப்போம். ஒரு நாளைக்கு 2-3 சைக்கிள்லாம் ரெடி பண்ணி கொடுப்போம். அப்போ நான் சொல்கிறது அந்த 89, 90 பீரியடு. அப்போ சைக்கிள் ரொம்ப முக்கியம். அந்த இது அப்போல்லாம் பக்கா திமுக அந்த இது. அதுக்கப்புறம் தான் 92ல் தான் 89லேருந்தே ஒரு ஃப்ரெண்டு அறிமுகமானார். அவர் மூலிமா மார்க்சியம் இந்த மாதிரி புத்தகங்கள் அவர் ரொம்ப வெறுப்பேற்றுவார். ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஒரு புக்கை பற்றி சொல்லிட்டு தரமாட்டார். 2 நாள் 3 நாள் அலைய விட்டு கொடுப்பாரு. அதை கடகடன்னு படிச்சுட்டு இன்னொரு புக்கு கேட்பேன். இந்த மாதிரி தான். அப்புறம் நானே போய் NCBH இருந்தது. அப்போ அது உள்ளே போய் ஃபுல்லாக புக்ஸ் எடுத்து படிக்கிறது. அதுன்னு ஜீவாவுடைய புத்தகங்கள், EMS எழுதுகிற தமிழாக்கங்கள், அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பாதி. அதுக்கப்புறம் சைக்கிள் கடை நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. அதுலேருந்து சைக்கிள் கடை விட்டு தான் இதுக்கு மேரேஜ் டைமில் ஆட்டோ இது வந்தது. நல்ல முழுமையான ஆட்டோ தொழிலாளி. பல மேதின பேரணிகளில் கலந்துருக்கிறோம். மேதின கொடி நானே தலைமையேற்று ஏற்றிருக்கிறேன். அந்த மாதிரி. அதனால் அது ஒரு பெரிய ஒரு விஷயம். இன்றைய காலகட்டங்களில் இந்த மே தினங்கிறது வெறும் விடுமுறையாக பார்க்குறாங்களா, அல்லது இந்த மாதிரி கார்ப்பரேட் நடந்த உலகத்தில், கார்ப்பரேட் கலந்த உலகம் தான் இப்போ எங்கேயுமே, தொழிலாளர்களோட நலன்களும் தொழிலாளர்களுக்கு உண்டான அரசியல் இப்போ பேசப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லா காலத்துலையுமே உண்டுங்க. இன்றைக்கி கார்ப்பரேட் உலகமயமாக்கல்னால தொழிலாளர்களுடைய பங்குன்றது குறைஞ்சி வருது அப்படின்றாங்க. விவசாய தொழிலாளர்கள் கூட இன்றைக்கி விவசாய நிலங்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கப்படுது. ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி போகுது. அப்போது அதனால் இன்றைக்கி மே தினம் என்பது ஒரு இதுவாக பார்க்கப்பட்டாலும் இந்தியாவில் அதிகமான உழைக்கும் மக்கள் இருக்கிறாங்க. உழைக்கும் மக்களுக்கான உரிமைகள் இந்த நவீன உலகில் இன்னைக்கு குறைஞ்சிட்டு வருது. அதில் முக்கிய காரணங்கள் இந்த உலகமயமாக்கல் தான். அதில் முக்கிய என்னென்னா சங்கம் வைக்கிற உரிமை மறுக்கப்படுது. அதனால் அதோடைய விளைவு வெளியில் பார்க்கறது இவங்களுக்கு தெரியாது. ஆனால் வேலை பாதுகாப்புன்றது இல்லாமல் போகுது. நீங்கள் எந்த கார்பரேட் நீங்கள் பெரிய உரிமை என்ன பேசினாலும் உங்களுக்கு 3 வருஷம் அக்ரிமெண்ட் போடுறோம். அதுக்கப்புறம் அவங்கள இது பண்ணிட்டு போயிடுறோம். லே ஆஃப் பண்ணி ஈஸியாக பண்ணிடுறோம். அதனால் அந்த உரிமைகள், வேலை பாதுகாப்பு, அந்த பனி காலங்களில் அந்த மகளிருக்கான வேலைகள், மகப்பேறு விடுப்புக்கான 8 மணி நேரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போராடி தான் வந்தது தான் நம்மளுது. அதெல்லாம் இல்லாமல் போகுதுன்றது தான் இன்றைக்கி
இன்னொரு வர்க்கம் ஒரு கார்ப்பரேட் வர்க்கம் தனியாக உருவாகிட்டு இருக்குது. அவர்களுக்கு இந்த உரிமைகள் பற்றிலாம் கேலியாக இருக்கும். ம். ஆனால் அவர்கள் உரிமைகளை இழக்கும் போது அவங்களுக்கு பாவம் வரும். லே ஆஃப் மொத்தமாக லே ஆஃப் பண்ணும் பொழுது அது இன்னொன்று இன்னைக்கு உலக ஒரு சூழ்நிலையாக மாறிட்டு வருது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பல வித விஷயமா மாறிட்டு வருது. அதனால் உலகம் மாற மாற அதுக்கேற்ற மாதிரின்னு சொல்லணும்னு வச்சிங்களேன். ஆனால் உலகத்தில் இந்த மே தினம் அப்படின்றது வந்ததே தொழிலாளர் வர்க்கம்னு ஒன்று உருவானது. முதலாளித்துவம்னு ஒன்று உருவான போது தொழிலாளி வர்க்கம் உருவாகுது. அப்படி பார்த்தீங்கன்னா 18th செஞ்சுரியில் தான் யூரோப்லலாம் உருவாகுது. இந்த சிக்காகோ புரட்சி, 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம்ன்ற மாதிரிலாம். அந்த இதில் தான் இந்த ஒரு பிரகடனம்லாம் வெளியிட்டாங்க. அது ஒரு பார்ட் வச்சு அதான் மே தினமாக நம்ம கொண்டாடுறோம். அதற்கு பிறகு தொழிலாளர் வர்க்கத்தை முன்னிறுத்தி புரட்சி நடந்து முதல் போல்ஷிவிக் கவர்மெண்ட்டை இது பண்ணது போல்ஷிவிக்குகளுடைய புரட்சி தான் சோவியத் உருவானது. இதில் சோவியத் யூனியனில் அது வந்து சோவியத்துகளுடைய ஒரு கூட்டமைப்பு மாதிரி சொல்லுவாங்க உருவானது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா உலகத்தில் தொழிலாளர்களுக்கான அரசுகள் உருவானது வந்து சோவியத் யூனியனு. அதற்கு பிறகு அது விரிவடைஞ்சது பல நாடுகள். 49ல் சைனா, 59ல் கியூபா, அப்புறம் கொரியா, இது வியட்நாம், லாவோஸ், அதே மாதிரி யூரோப் கண்ட்ரீஸில் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ஜெர்மன், ஈஸ்ட் ஜெர்மன், போலந்து, ருமேனியா, செக்கோஸ்லோவேக்கியா, இன்றைக்கி செக்கு ஸ்லோவேக்கியான்னு தனியாக பிரிஞ்சு கிடக்குது. இந்த மாதிரி பல நாடுகள் சோசியலிஸ்ட் கவர்மெண்ட்டாக மாறிச்சு. ஒவ்வொரு நாடுமே அவங்கவுங்களுக்கு ஏற்ற ஒரு பாதையை தான் வச்சுருக்காங்க. தனித்துவம். இந்தியாவிலையும் அந்த அமைப்புகள் நம்முடைய சோசியலிஸ்ட் இதுக்கான இதை ஏற்றுக்கிட்டோம். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் கவர்மெண்ட் தான் இருக்குது. நேரு அதில் தனி கவனம் செலுத்தினார். நேதாஜி, பகத்சிங் சோசியலிஸ்ட் கவர்மெண்ட்டுன்றதுலேயே அவர் இது பண்ணார். ஏஐடியூசின்னு தொழிற்சங்கம் இங்கே உருவானது. லாலா லஜபதி ராய், அவர் கொலைக்கு தான் பகத்சிங் சாண்டர்ஸ்னை கொல்லுவார். ஆமாம், அந்த லாலா லஜபதி ராய் தான் அதோட முதல் தலைவர். அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்டுகள் 1925 பகிரங்கமாக அறிவிச்சுட்டு காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் ஏஐடியூசி ஒரு இதாக இருந்தது. அதுக்கப்புறம் சிபிஎம் வந்த அப்புறம் சிஐடியு, ஐஎன்டியூசி காங்கிரஸுக்கு, இஎம்எஸ் பாஜகவுக்கு. இந்த மாதிரி பெரும் தொழிற்சங்கங்கள் இந்தியாவில் இருக்குது. நம்மளது பெரிய தொழிற்சங்கம்னா ரயில்வே. ஆமாம், அந்த இது ப்ளஸ் பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள். அதான் சொல்கிறேன், பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கிற தொழிற்சங்கங்கள் எல்ஐசி, பிஎஸ்என்எல், இந்த மாதிரி. இது ஒரு இது உடல் உழைப்பு தொழிலாளர்கள் பார்ட்டுன்னு. தொழிலாளர் சட்டன்றதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று பிரிட்டிஷ் காலத்திலே கொண்டு வந்தாங்க. ஓகே, சுதந்திரத்துக்கு முன்னாடிலாம் 1926 நினைக்கிறேன். அந்த மாதிரி இயற்றப்பட்டு அது நமக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசம். அதுலேருந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு. இதில் நீங்கள் இன்றைக்கி சோசியலிசம் அப்படின்றது உலகத்தில் இல்லை, போயிடுச்சின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. இன்றைக்கி ரஷ்யா 90களில் அவங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதுல வந்த பிரச்சனையில் தான் நாடு 15ஆக பிரிஞ்சுது. ஆமாம், ஆனாலும் ரஷ்யா வந்து ஒரு முதலாளித்துவ நாடு மாதிரி இருந்தாலும் அது அடிப்படை வந்து ஒரு கட்சி சோசியலிச பாணி ப்ளஸ்ஸு சந்தை இது கார்ப்பரேட் பொருளாதாரம் இதை நோக்கி நகருது. அதே மாதிரி இவங்க சைனாவும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான பொருளாதாரம் ப்ளஸ்ஸு மற்ற உலக பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க திறந்து விட்ருக்காங்க. ஈவன் வியட்நாமும் அவங்களுடைய இதை பொருளாதாரத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதனால அவங்க அடுத்த கட்டம். அதே மாதிரி கியூபா தான் உலகத்திலேயே பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்ட நாடு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மருத்துவர்களும் சர்க்கரை உற்பத்தி மருத்துவத்தில் நம்பர் 1, இது இன்னும் சில இதிலெல்லாம் அவங்க நம்பர் 1 இருக்கிறாங்க. உலகத்துக்கு மருத்துவம் இது பண்ணுறது மூலிமா அதிகமாக வருமானம் ஈட்டுகிறார்கள். இப்போ அவர்களும் ஓரளவுக்கு தனியார் உடைய இதை அனுமதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தனியார் இதை டாக்ஸி ஓட்டுறது, டாக்ஸி இது மாதிரி மக்கள் பங்கேற்கிற மாதிரி அந்த இதை உள்ள கொண்டு வராங்க. அதே மாதிரி அவனும் இந்த ஜோன்லாம் கொண்டதுனால தான் சைனா வேற. சைனா தான் முதல்ல இதில் மாறினது. 77க்கு அப்புறம் ஒரு வேறு வகையான பொருளாதாரத்துக்கு மாறினது. சோவியத் யூனியன் உடைஞ்ச பிறகு இவங்க மாறினாங்க. இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட அவர்களுக்கான இப்போ வடகொரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்துலேருந்து தனிமைப்பட்டு இருக்கிறான். ஆனாலும் அவனுக்குரிய அந்த காவுன்னு ஏதோ ஒரு இது வச்சு அந்த பொருளாதாரத்தை வச்சு அவன் போய்கிட்டு இருக்கிறான். அவன் வந்து சைனாவோட பெரும் வர்த்தகம் வச்சுருக்கான். மற்ற நாடுகளோட இல்லைனாலும் இந்த பொருளாதார தலையினால சைனாவோட வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய இது எல்லாமே பேஸ் வந்து சோசியலிசம்ன்ற அடிப்படையில் தான் எல்லாருமே இயங்குறாங்க. இன்னொன்று யூரோப் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டென்மார்க்கு, ஸ்வீடனு, ஹங்கேரி, இங்கே எல்லாமே தொழிலாளர் அமைப்புகள் வலுவாக இருக்கும்.
ஸ்ட்ரைக்ல நடந்ததுன்னா நம்ம கேரளா மாதிரி தான். ஆமாம், பந்தம் ஃபுல் பந்த் அவ்வளோ. அவங்க தான் அவங்க வலுவாக இருக்கிறாங்க. இப்போ சைனாலையும் அவங்களுடைய தொழிலாளர் அமைப்பு மிகப்பெரிய அமைப்பு இது. ஆனால் அது அரசாங்கத்தோட இணைஞ்சிருக்கிறதுனால பெரிய போராட்டங்கள் இல்லை. ஆனாலும் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்புன்றது இந்த நாடுகள் எல்லாம் இருக்குது. இப்போ யூரோப் கண்ட்ரீஸில் சோசியலிஸ்ட் கண்ட்ரிஸ் இல்லை, ஆனால் பெரும் முதலாளித்துவ நாடுகள். ஆனால் அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னா பெருமளவு டேக்ஸு 50% டேக்ஸ் வருமானத்தில். அதில் உங்களுக்கு கல்வி, மருத்துவம் எல்லாமே இலவசம். அதனால அது ஒரு வகையான பொருளாதாரம், மக்கள் முன்னேறாங்க. பெருமளவு வரி வசூலிச்சு அது மக்களுக்கே பெரிய அளவு கொடுக்குறது தான் யூரோப் கண்ட்ரிஸுடைய பாலிசி. இதை தான் இன்னைக்கு அருணன் பேசிக்கிட்டு இருக்காருல்ல, நல்ல எழுத்தாளர் அவர். இன்னைக்கு காமெடி பீஸ் ஆகிட்டாரு. அவருடைய எழுத்துக்கள்லாம் வேற லெவலு. அவர் வந்து ஒரு இது எழுதியிருப்பார். நான் விலகிற டைமில் தான் அந்த 2004 பீரியடில் தான் எழுதினார் அந்த புத்தகம். இவருடைய ஜனநாயகத்தை பாருங்கள். அந்த புத்தகத்தை தடை பண்ணாங்க, நீ எப்படி எழுதலான்னு. இன்னொரு வேற யாரு அந்த புக்கை லாஸ்ட்டில் அவரே மறுப்பு தெரிவித்து நான் அப்படி சொல்லலைங்கன்ற மாதிரி போச்சு. உலகம் உருண்டைன்னாரு. உலகம் உருண்டையா? தட்டை இல்லை. ஆமாங்க தட்டைங்க. உருண்டைன்னு சொல்லலாம், தட்டைன்னு சொல்லலான்ற மாதிரி அதனால தான் நீ நல்லாகிறாரு. இல்லாட்டி இவருக்கு எப்படி புக்கு இது பண்ண உரிமை கொடுத்தீங்கன்ற மாதிரிலாம் போச்சு. மாதவ்னு எங்கள் இதில் பகுதி செயலாளர் இருந்தார். அவர் ஒரு நக்சல் இயக்கத்தில் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர். இங்கே படித்து நல்லா தமிழ் பேசுவார். பூர்வீகம் ஆந்திராவாக இருந்தாலும் தமிழில் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு எழுத்தாற்றல் உள்ளவர். ஆங்கில புலமை. அவர் பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. சமீபத்தில் அவரும் அந்த மாதிரி மாற்று கருத்து பேசுனால கட்சி விட்டு அமிச்சாங்க. அவர் எழுதின புத்தகங்களும் பல இருக்கு. அமர்த்தியா சென்னு பல விஷயங்களை மாறுபட்டு கொண்டு வரணும்னு. ஏன்னா எப்போவுமே இப்போ சைனாவே ஏன் இன்னைக்கு இந்த நபர் இருக்கான்னா அவன் சில விஷயங்களை மாற்றிக்கிறான். அப்போ என்னுடைய இது ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் உலகத்தோடு நான் பிஸ்னஸ் பண்ணோன்னா அதுக்கேற்ற இதையே நான் பண்ணணும். ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வரான். அன்னைக்கு நிற்கிறாங்க. வியட்நாமே மாற்றிக்கிட்டாங்க. சோவியத் யூனியனு போய் இப்போ ரஷ்யாவும் அந்த இதுக்கு போயிட்டாங்க. அதனால தான் கியூபா மாறுறது ஆச்சரியம். இதில் என்ன விஷயம்னா உங்களுக்கு அருணன் என்ன கேட்டார்னா சோசலிசம் கம்யூனிசம், முதலாளித்துவம், சோசலிசம், கம்யூனிசம், இதுதான் ரூட்டு மார்க்சியம் சொல்கிறது. மார்க்சியம் என்றைக்குமே இப்படி தான் போகணும்னு சொன்னதே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி மோடி பண்ணுறதுலேயே மார்க்சியம் இருக்குது. ஓகே, இவங்க வேணால் பேசிக்கலாம் நாங்கள் வலதுசாரிகள்னு. எதெல்லாம் நல்லது பண்ணுறீங்களோ அதெல்லாம் மார்க்சியம் இருக்குது. அப்போது இந்த விஷயங்களில் முதலாளித்துவ இதில் இருந்து சோசலிசத்தில் நகர்ந்து சோசலிசத்தில் முழுமையடைஞ்சால் கம்யூனிசம்ன்றது. ஓகே. இதில் அருணன் கேட்ட கேள்வி, சோசலிசத்தில் நல்ல வசதிகள் எல்லாமே இருக்குன்னா வளர்ச்சி அடைந்த முதலாளித்துவ நாடுகளில் அதை விட நல்ல வசதி இருக்குது. பிரிட்டன்லேயோ டென்மார்க்லேயோ ஹங்கேரிலேயோ நார்வேலேயோ ஒரு குடிமகனுக்கு கிடைக்கிற உச்சபட்ச உரிமைகள், வசதிகள், அவர்களுக்கான அந்த அரசு கொடுக்குற சலுகைகள், இது எல்லாமே சோசலிச நாடுகள்னு சொல்கிற நாட்டில் கூட இல்லையே. அப்போ சோசலிசத்தை விட இந்த முதலாளித்துவ ஜனநாயகத்தில் இருக்கிற இந்த உச்சபட்ச இது பெஸ்ட்டு தானேன்னு கேட்டார். எங்களுக்குள்ளெல்லாம் பெரிய அளவுக்கு அது ஒரு சிந்தனை ஏற்படுத்துச்சு. ஆமாம் இல்லை, கரெக்டு தானே, சரிதானே. அப்போ சோசலிசத்தை நோக்கி நகர்றது, சோசலிசம்ன்றது எப்படி சரியாக இருக்கும்? அவ்வளோ பெரிய சிந்தனையாளர். ஆமாம், அப்போ ஆமாம், அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுடைய சிந்தனை என்ன? அப்போ இதுதான் சரின்னு உலகத்தில் எதுவும் கிடையாது. அப்போதான் எனக்கெல்லாம் ஒரு மாற்றம் வந்தது. எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே கடிவாளத்தில் பார்க்கக்கூடாது. மார்க்சியத்தில் இருக்கிற நல்லதை எடுத்துக்கணும். அதே நேரத்தில் இப்போ இந்துத்துவ ஆதரவுன்னு சொல்கிற இடத்துல அவர்கள் ஏன் சில கொள்கைகளை வைக்கிறாங்க? அந்த இதை எதிர்த்து பேசுகிறவங்க ஏன் மற்ற மதத்தில் பார்க்க மாட்டேங்கிறாங்க? அந்த மாதிரி பேசுகிற ஆட்கள்கிட்ட சுய ஒழுக்கம் இருக்கா? ஆனால் இந்த மாதிரி பேசி இவர்களால் கிண்டல் அடிக்கப்படுறவர்கள் தேசபக்தர்களாக இருக்கிறாங்க. அவர்கள்ட்ட நம்ம சரி பண்ண வேண்டியது இஸ்லாமியர்களை விரோதிகளாக பார்ப்பது. எல்லாரையும் சொல்ல, ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் நான் தேசபக்தர் அதனால நான் இஸ்லாமியரை விரோதியாக பார்க்குறேன். ஏன் பார்க்குறேன்? இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சனால பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு, அதனால நான் இஸ்லாமியர்களை நான் விரோதமாக பார்க்குறேன். ஆனால் அப்படி கிடையாது. இந்தியாவில் பெரும் சேவை செய்தவர்கள் இஸ்லாமியர்கள். பெருமளவிற்கு கல்வி, கட்டடக்கலை, நாட்டுப்பற்று, நாட்டுக்காக இது பண்ணது. 71 வாரிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் படிச்சிருக்கேன் ஸ்கூலில். அப்துல் ரஹ்மான் ஒரு சிப்பாய், அவர் போய் ஒரு இதை அழிக்கவே முடியாது, உடம்புல பாம்பு கட்டு போய் அடிச்சிடுவார். நீதி கதைகள் அந்த இதில் வரும். அந்த மாதிரி அப்போ இன்றைக்கும் இராணுவத்தில், விமானப்படையில், கப்பற்படையில் எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்க நம்ம குடிமக்கள். நம்ம வந்து இந்திய குடிமக்கள். அப்படி அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலையுமே பிரித்து தான் நீங்கள் பார்க்க முடியும். இதில் நான் உன்னை ஏற்றுக்கிறேன், இதில் நான் ஏற்றுக்கிறேன், இதில் உங்களை ஏற்றுக்கிறேன், இதில் நான் மறுக்கிறேன்.
மொத்தமாக பார்த்தால் நல்ல கொள்கை ஏதாவது நோக்கி நகருவோம். அதில் சோசலிச பாதை சிறந்தது. ப்ளஸ்ஸு முதலாளித்துவ பாதையில் இது விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டா இன்னும் வலு சேர்க்க முடியும்னா வலு சேர்த்து போங்க. ம். நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்றதுலாம் வந்து வாழ்க்கையில். அதனால தான் சைனாவும் சரி, ரஷ்யாவும் சரி, மற்ற முதலாளித்துவ நாடுகளும் சரி இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிறோம். அவன் வழியை பார்த்து போயிட்டு வழியை பார்த்து போய்கிட்டு இருக்கான். முதலாளித்துவ நாடுகளில் பல விஷயங்கள் நடக்குது. இப்போ சைனாலே என்ன சொல்கிறாங்க, சைனாவில் இல்லை வியட்நாமில் நினைக்கிறேன், தனியார்கள் இது பண்ணுறதுனால சில கார்ப்பரேட்டுகளுக்கும் அங்கே அங்கே 100% இது Tax free. இலவசம். இது மருத்துவம் இலவசம். இன்னைக்கு அங்கே சிலது அனுமதிக்கிறதுனால கிடைக்கிற இதில் தனியார் மருத்துவமனைகள் இப்போ அங்கே கால் பதிக்கிறாங்களாம். இப்போ நம்ம அப்போலோ மாதிரி இதில் கூட ஆமா. அங்கே போய் தொடங்குவாங்க. அப்போ மருத்துவத்திலேயே அங்கே ஒரு பிரிவினை வருது அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. இப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். முதலாளித்துவ நாடுகளில் இதெல்லாம் நடக்கும். இந்தியா ஒரு முதலாளித்துவ நாடு தான். Pure. அப்போ இங்கே வந்து பாருங்க, ஒரு பக்கம் பரம ஏழைகள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் திடீர்னு ஒருத்தன் வந்தவன் கோடிகளில் புரள்றான். இன்னைக்கு இருக்கிற இந்த அமைப்பு முறைகளில் அவனை எதுவுமே செய்ய முடியல. அப்போ பொதுமக்கள் மத்தியில் எப்படின்னா, ஓயா அவன் சம்பாதிப்பான், அவன் நல்லா வக்கீல வச்சு வாதாடுவான், தப்பிச்சிடுவான், இவனெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, கடவுளாக பார்த்து தண்டிச்சாதான் உண்டு. இதுக்கு தான் கடவுள் நம்பிக்கை பயன்படுது. ம். எல்லாத்தையும் மக்கள் கோபம் எழுந்துரும். அப்போ அந்த கோபத்தை மட்டுப்படுத்துறதுக்கு அவன்லாம் நல்லா இருக்க மாட்டான், அவன் குடும்பம் வழங்காதியா அப்படின்னு ஒரு திருப்தி. இந்த ஏற்றத்தாழ்வு இன்றைக்கும் இருக்குது. இது எல்லாம் மறையணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலச்சீர்திருத்தம், இப்போ இந்த நிலப்பரப்புத்துவம் அழிச்சது இது வந்து இந்தியாவில் நடந்தது. ம். அதில் அதிகமாக வெஸ்ட் பெங்காலையும் கேரளால கேரளாலையும் அதிகம். அதிகமாக நிலச்சீர்த்தம் நடந்தது. சமஸ்தானம் அதிகமா இருந்தாங்க பாருங்க. அப்படி இல்லை, நிலச்சீர்திருத்தத்தை கரெக்டாக அமல்படுத்துறாங்க, மற்ற இடத்துல அமல்படுத்துறது. அமல்படுத்தலை. ஓகே. ஆனால் ஓவரால் இந்திரா காந்தி இந்த ஜமீன்தாரி முறை ஒழிப்பு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ம். அது வந்து ஒரு பெரிய இது. அதில் தான் உங்களுக்கு சிபிஎம் சிபிஐக்குள்ளே பிரச்சனைலாம் வந்து நான் ஏற்கனவே பேசியிருப்பேன். ஆமாம். இது வந்து ஒரு சோசியலிசத்தை நோக்கி நகர்ற இந்தியான்னு சிபிஐ முடிவெடுத்தாங்க. நம்ம இவங்க வந்து சிபிஎம் வந்து அதெல்லாம் கிடையாது, கிடையாது. இது முதலாளித்துவ நாடு தான், இங்கே நீ போராடி தான் ஆகணும் அப்படின்னு கொண்டாங்க. அது அவங்களுடைய கூற்று தான் உண்மை. இவ்வளோ பெரிய பிரபலமான நாள்ண்ணே. ஆனா இந்த நாட்களில் கூட இப்போ வரைக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்காக போராடிட்டு இருக்க தொழிலாளர்கள் எப்படி பார்க்குறது? அதான் சொல்கிறேன், இந்த சந்தை பொருளாதாரம், இந்த குளோபலைசேஷன் இதெல்லாம் வந்த பிறகு அரசுகள்ன்றது வந்து பொதுவாகவே எல்லா காலத்துலேயுமே அந்த உரிமைகள் கொஞ்சம் பயந்து கொடுத்துருந்தாங்க. போக 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 தொழிற்சங்கங்கள் மற்ற இதெல்லாம் நீர்த்து போக செய்கிறது. நீங்கள் இப்போ பாருங்கள், கம்யூனிஸ்டுகள் எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு 13 நாள் போராட்டம் அந்த இவர்களுக்கு ஆமாம். தூய்மை பணியாளர்கள் பணியாளர்கள். அந்த சின்ன உரிமையை கூட வாங்கி கொடுக்க முடியாத இடத்துல தான் இவங்க இருக்கிறாங்க. இப்படி தான் முதலாளித்துவ அரசுகள் இருக்குது. சாம்சங்ல சங்கம் தான். எங்கெல்லாம் லஞ்சம் லாவணிகள் வருமோ அங்கே முதலாளிகளோட கை கோர்த்துக்குவாங்க. அப்போ எளிமையான மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும். நீங்கள் அந்த கம்பெனிக்கு நீ ஒப்பந்தம் போடுற, அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குன்றது அது அப்புறம் நீ பொழைச்சிக்கிட்டோ போ. ஆனால் இவர்களையும் பழி வாங்க அந்த இடத்துல ஒன்ட்டா இது இல்லை. முன்ன கொஞ்சம் பழைய ஆட்சியாளர்கள்ட்ட கொஞ்சம் அது இருந்துச்சு. இன்னும் பல இதெல்லாம் இருக்குது. இன்னும் இப்போ நீங்கள் எம்ஜிஆர் கூட திட்டின சினிமாலெல்லாம் அவ்வளோ பாட்டு பாடினார், எல்லாம் பண்ணார். ரியல் லைஃப்பில் வரும்போது 4 நாள் கூலி உயர்வுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு போக்குவரத்து தொழிற்சங்கத்திலலாம் பெரிய பிரச்சனை ஆச்சு, போக்குவரத்து இதுலலாம். ஓ. அதனால் அந்த மாதிரி, ஏன்னா அவர்கள் அதிகாரிகள் பேச்சை அவங்க புதுசான எம்ஜிஆர் முற்படுத்துறவங்க இடத்துல யார் இருக்காங்களோ அவர் நல்லவராக இருப்பார், அதிகாரி வழி நடத்துவோம், அதிகாரியை வழி நடத்த விட்டிங்கன்னா முடிச்சு விட்டுருவோம். அது பெரிய உதாரணம் பார்த்துட்டே இருக்கோம். ஆமாம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இது இந்தியாவில் மே தினன்றது வந்து சிங்காரவேலர் தான் முதல்ல கொண்டாடுறாரு. 1923 மே 1 முதல் கம்யூனிஸ்ட் அவர் தான் இங்கே கொடியேற்றுறாரு. மே தினத்துக்கு சிவப்பு கொடியேற்றுறாரு. அது ஒரு பெரிய, அதுக்கப்புறம் 25 தானே இதே வருது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியே வெளியில் வர்றாங்க. அது வரைக்கும் சோசியலிஸ்ட் காங்கிரஸாக உள்ள இருந்தாங்க. அதற்கு பிறகு பெரியார்கிட்டே மாற்றம் வந்துச்சு. சோவியத் யூனியன்லாம் போயிட்டு வந்து பார்த்துட்டு அவர் ஒரு பிரகடனம் பண்ணார், சமதர்மம் இது வேணும்னாரு. தோழர்னு அப்போ தான் அரைக்க ஆரம்பித்தாங்க, ஜாதிகள்லாம் இருக்கக்கூடாது போடக்கூடாதுலாம் கொண்டு வந்தார். அவர்கிட்ட ஒரு மாற்றத்தை அது கொண்டு வந்தது. அதனால் இந்தியாவில் சுதந்திர இயக்கங்கள் இந்த தொழிலாளர் வர்க்கம்ன்றதெல்லாம் இது இன்றைக்கும் நமக்கு பல நாடுகளில் பல பொது தொழிலாளர் கிடைக்கிற உரிமைகள் இங்கே இல்லை. நீ சைனாவில் இருக்கிற இதுவோ மற்ற நாடுகளில் இருக்கிறது கூட நம்மளுக்கு இல்லை. ஆனால் இங்கே சங்கம்னா இங்கே எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஈவன் வலதுசாரிகள் உட்பட எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு இது நல்லா நடக்கும்பா, இவன் போய் கொடி நடுவான்பா, அதோடு அதை இழுத்து மூடுவாங்கப்பா. ஒரு தொழிற்சாலை இழுத்து மூடுறது வந்து அது கிடையாது. அவங்க இவ்வளோ நாளாக அவனுக்கு எந்த உரிமையும் கொடுக்காம புழிஞ்சு எடுப்பாங்க. அதில் கொஞ்சம் உரிமை கேட்டால் அவர்கள் இது பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் தேவைப்பட்டால் மூட கூட செய்வாங்க. அதுதான் பிரச்சனை. லாபம் மொத்தமாக எனக்கு வரணும். ஆமாம். அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ லாபம் மொத்தமாக எடுத்துக்கோ, எங்களுக்குரிய அந்த இதை கொடு, தொழில் பாதுகாப்பு கொடு, சில சலுகைகள், அதெல்லாம் நீங்கள்
ஒரு காலத்தில் கிடைச்சலாம் இன்றைக்கி யோசிச்சு பார்த்தா அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. என்ன இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்ற அந்த மாதிரி பேர் ரைட்ண்ணே. இதே மே 1 சமூகத்தில், அதாவது இன்றைக்கும் சொல்லக்கூடிய மிக வருமானத்தில் அதிக லெவலில் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய தமிழக நடிகரில் ஒருத்தர் அஜித்குமார். அவருடைய பிறந்தநாள். ஆமாம். அவருடைய சுய ஒழுக்கம் நமக்கு தெரியும். எந்த இதுலேயும் கலந்துக்கிட மாட்டார். தான் உண்டு, தான் வேலை உண்டு. இன்றைக்கு தன்னுடைய விருப்பம் எதுவோ அதை நோக்கி அவர் நகர்ந்து கொண்டு இருக்கிறார். அரசியல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் வரமாட்டேன், என்னோட ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேங்கிறது திட்டவட்டமாக இருக்கக்கூடிய நடிகர் ஒருத்தர். மிக சிறந்த மனிதர். அவருக்கும் நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். நீங்களும் கண்டிப்பாக. சொல்லியிருப்பாங்க. நடிகர் அஜித் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே பிடிக்கும். ஏன்னா ஒரு வெளிப்படையான மனிதர். இந்த இதெல்லாம் பிடிக்காது அவருக்கு. இந்த நடிகர்கள்ன்ற ஒரு இது லெவல் போனோன்னா ஒரு படம் நடிக்கும்போது ஒரு மாதிரி இருப்பான். 5 படம் நடிச்சு வந்தோம்னா மண்டைக்குள்ள ஒரு கிரீடம் உட்காந்துடும். அந்த மாதிரி எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறக்காமல் அந்த கிரீடத்தை தலையில் வச்சுக்காம பழகிறவர், எல்லாருக்கூடையும் பண்ணவர். அதனால் அஜித் வந்து எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய நபர். வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முறையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போய்கிட்டு இருக்காரு. சின்ன வயதில் ஏற்பட்ட அந்த விபத்து பைக் ரேஸில் அவருக்கு மாத்திரை சாப்பிட்றது அதுன்னு பல இது. அதனுடைய விளைவு உடம்பு ஒரு மாதிரி ஊறி போய் அதுக்கப்புறம் குறைச்சி, ஆனாலும் அவர் அந்த பைக் ரேஸை விட்டுட்டு கார் ரேஸ் பக்கம் போய் அவருடைய இதில் அவர் போகிறாரு. மன்றம் வச்சிக்க கூடாதுல ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய தலைவரில் ஒருத்தர் நடிகர்களில். அதனால் அவர் ஒரு யூனிக். அதனால தான் மே 1 பிறந்தாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ரைட்ண்ணே. இந்திய அரசாங்கம் சார்பாக நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் செய்த தரமான சம்பவம் சலீம் டோலா அவருடைய கைது. இஸ்தான்புல்லில் போய் கைது செய்து வந்திருக்காங்க. இறங்கும் போதே வந்து பயங்கரமாக வந்து இறங்கியிருக்காங்க. கன்னோடு வந்து இறங்கின மாதிரியான செயல்கள். ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது கண்ணை தூக்கி காமிச்சிருக்காங்க. அப்போ தான் இவங்க நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. தரமான சம்பவம்ண்ணே. அதாவது சொல்லப்போனால் இப்போ உள்ள ட்ரெண்டை வச்சு பேசுனா மறுபடியும் ஒரு துரேந்தர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான சம்பவம் செய்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக துரேந்தர் மாதிரி தான். ஏன்னா சலீம் டோலான்றவங்க வந்து ஆரம்பத்தில் சின்ன சின்ன போதை மருந்து கடத்துறது அப்படி இப்படின்னு 90களுடைய ஆரம்பத்தில் 80களுடைய இறுதிகளில் மும்பையில் தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்கிட்ட மாட்டுறது, உள்ளே போகிறது, வெளியே வர்றதுன்னு ஒரு அக்யூஸ்டு தான். லோக்கல் அக்யூஸ்டு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய போதை இதில் மாட்டுறான். உள்ளக்க வந்து இந்த மேமன் அந்த மாதிரி ஆட்களுடைய தொடர்புலாம் கிடைக்குது. தாவூத் இப்ராஹிம் குரூப்பில் சேர்றான். அதுக்கப்புறம் 98ல் மிகப்பெரிய அளவில் ஒரு போதைப் பொருள் இது பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது மாட்டுறான். அப்போ அவனுக்கு 10 வருஷமாக நம்ம தண்டனை கொடுக்குறாங்க. 10 வருஷமா. அந்த தண்டனையில் ஜாமீனில் வெளியே வந்தவன் எஸ்கேப் ஆயிடுறான். அது எப்படி தான் நடக்குதுன்னு தெரியல நம்ம ஊரில். ஏன்னா ஜாமீனில் வெளியே வந்தவனுக்கு எப்படா பாஸ்போர்ட் இருக்கும்? அவன் துபாய் போகிறான், அங்கே செட்டில் ஆகிடுறான். செட்டில் ஆகிட்டு அங்கேருந்து இங்கே இந்த குண்டு வெடிப்பு, அதுக்கப்புறம் போதை மருந்து கடத்தல், இந்த மாதிரி விஷயம், நிழல் உலக வேலைகள் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறான். தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்படுறாங்க. இவனை தேடுறாங்க. ஒரு கட்டத்தில் இவன் வந்து தாவூத் இப்ராஹிமுடைய ரைட் ஹேண்டாக மாறுறான். பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு பண்ணுற அளவுக்கு போகிறான். தாவூத் இப்ராஹிம் பல ரைட் ஹேண்ட் இருக்காங்க. சலீம் மிர்ச்சின்னு ஒருத்தர் இருந்தான். சலீம் மிர்ச்சி, சலீம் டோவல். சலீம் மிர்ச்சி 93 என்னமோ இறந்து போகிறான். அதுக்கப்புறம் இவன் வந்து ஒரு ஆள், அவன் தம்பியும் ஒரு ஆள், தாவூத் இப்ராஹிம் தம்பியும் ஒரு பெரிய ஆள். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோட்டா சகில். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணும்போது தாவூத் இப்ராஹிமுடைய சாம்ராஜ்யம் அளிக்கப்படுது. இதில் நேற்று பிடிச்சது இன்றைக்கி அமித்ஷா கூட பேசியிருக்காரு பாருங்க. 300 சில்லற கோடி பெருமானம் உள்ள போதைப் பொருள் பிடிச்சிருக்கோம், யாருக்கும் காட்ட மாட்டோம். இது அநேகமாக அவன் கொடுத்த தகவலில் கூட இருக்கும். அவனுடைய முக்கிய இது என்னென்னா போதைப் பொருள் கடத்தல். அதுலேயும் குறிப்பான அவங்க சொல்கிற ஒரு மாத்திரை ஃபென்டனில். அது வந்து புற்றுநோயில் வந்து இறுதி காலத்தில் கடுமையான உடல் வலி அதிகமாக, அதுக்காக அந்த மருந்து கொடுக்கப்படுது. அதை ஓவர் டோஸ் போட்டால் அதை போதை மருந்தாக பயன்படுத்தாங்க. இங்கே எப்படி சிந்தட்டிக் ட்ரக் தான். அப்போ இதில் வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த இதை வந்து அவன் தயாரிக்கல, மூலப்பொருள் தயாரித்து உலக நாடுகளுக்கெல்லாம் அனுப்புகிறான். மெக்சிகோ, கொலம்பியா, மொராக்கோன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நாடுகளோட உறவு வச்சுருக்கான். இது இல்லாமல் இங்கே மும்பை, குஜராத் ரெண்டுக்கும் அனுப்புறது. இங்கேருந்து ரீட்டெயிலில் போகும் எல்லாம். அப்போ இந்தியா முழுவதும் பரப்புறதுக்கான ஒரு பெரிய இதாக வச்சுருக்கான். இவன் துபாயில் யூஏயில் இருந்தவன் அப்புறம் தப்பிச்சு போயிட்டான். எங்கே போனான்னு தெரியாது, தேடிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவனுக்கு ரெட் நோட்டீஸ், இன்டர்போல் மூலிமா ரெட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ரெட் நோட்டீஸ் கொடுத்தா உலக நாடுகள் ஃபுல்லாக தேடுவாங்க. இவனை வந்து இவன் அங்கே துருக்கியில் இருக்கான்னு தெரியுது. இஸ்தான்புல்லில். துருக்கிக்கும் நமக்கும் வந்து இது கிடையாது, ஒப்பந்தம் கிடையாது. லாஸ்ட்டில் சரி இவனை இது பண்ணணும்னு சொல்லிட்டு துருக்கியோட பேசி இங்கேருந்து ஒரு டீம் போகுது. இந்த நார்கோட் கண்ட்ரோல் பீரோ, அப்புறம் வந்து இது சிபிஐ, இவங்க RAW,
எல்லாமே ஒரு டீமோட Unique-ஆ போறாங்க. போய் பண்ணுறாங்க ஆப்ரேஷனு. அவன் லவ்வரை பிடிக்கிறாங்க. லவ்வரை பிடிச்சி பெரிய சினிமா சாகசமாக நடந்திருக்குது. லவ்வரை முன்னிறுத்தி கொண்டு போயிருக்காங்க. லவர் தானேன்னு விட்டானுங்க. அந்த வாட்ச் டவர்லாம் வச்சு ஒரு பெரிய இது மாதிரி கோட்டை ஆமா. மாதிரி இதில் இருந்திருக்காங்க. கொட்ட மாதிரி இருக்கு. அப்புறம் உள்ள இந்த டீம் நுழைஞ்ச உடனே பெரிய துப்பாக்கி சூழல் நடந்து லவர் செத்துட்டா அதில். அவளோட லவர் ஒரிஜினல். செத்துட்டா. பெண் தோழின்றாங்க. பெண் தோழினால அப்படி தானே ஆமா. செத்துட்டா. அதுக்கப்புறம் பிடிச்சி இவனை வந்து துப்பாக்கி முனையில் கைது பண்ணியிருக்காங்க. இவரும் பதுங்கியிருக்காரு. வார்ன் பண்ணியிருக்காங்க சுட்டுருவோன்னு. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. துப்பாக்கியோட விமானத்தில் வந்தது தான் இதில் ஹைலைட்டு. ஆமா. ஹைலைட்டே எல்லாரும் மிரண்டு போய் பார்த்துருக்காங்க. அப்புறம் நேராக நார்கோட்டிக் பீரோ கண்ட்ரோல் பீரோவுக்கான ஒரு அந்த ஆஃபீஸ் கூட்டு போய் விசாரணை நடத்தி இது பண்ணுறாங்க. இதனால என்னென்னா ஒரு 5000 கோடி ரூபாய் வர்த்தகம் முடக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லைண்ணே, இது வரைக்கும் சப்ளை பண்ணவங்கள தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் முதல்ல வந்து மேலே இருக்க டாப் மோஸ்ட் இருக்கிற ஆளை பிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் யார் சப்ளையரு இங்கே யாரா இருக்காங்கன்னு இனிமேல் தூக்கம். இனிமேல் தெரிய வரும். இதில் இன்னொன்று என்னென்னா என்சிபி பண்ணும் பொழுதே இடி உள்ளே இறங்குறாங்க. இடி ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா சொத்துக்களை முடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். NDPS ஆக்டில் எங்கெங்கெல்லாம் வருதோ அவ்வளோத்தையும் அவளத்தையும் சொத்துக்களை முடக்க ஆரம்பிச்சாங்க. அதனால தான் வந்து இவங்களால தாவூத் இப்ராஹிமுடைய பல இதை முடக்க முடிஞ்சது. இப்போ இவன் மாட்டினது பெரிய ஆள். அது இருக்கு. ஆமாம். இவனுக்கு மெக்சிகோ அங்கெல்லாம் தொடர்பு விரிவடையுதுன்னா எவ்வளோ பெரிய ஆள்னு பார்த்து. மெக்சிகோ டெக்ஸிங் சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அந்த குரூப்போட பயங்கர லிங்க் வச்சுருந்துருக்காங்க. அதனால் இவனை பிடிச்சது மூலிமா ஒரு மிகப்பெரிய போதை சாம்ராஜ்யத்தை பிடிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறாங்கல்ல போதை வந்து குஜராத் சூரத் இவங்க தான் பண்ணுறாங்க அப்படி இப்படின்லாம் ஊட்டியிருந்தாங்க. இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு என்ன வரும். இப்போ இங்கே இவங்ககிட்டருந்து யார் சப் ஏஜென்ட்லாம் வரும் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் கூட யாராக இருக்கலாம். கண்டிப்பாக அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கம் அந்தமானில் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது மூலமாக வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஒரு பிஸ்னஸில் நடக்க போகுது. இப்போ நடந்துட்டு இருக்க ஈரான் போர், நம்ம குறிப்பாக சொல்ல போனால் அந்த ஹார்மோஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் உள்ளடக்கி இருக்குது. அதை நாளைக்கு நம்ம அண்ணன்ட்ட பேசி நம்ம தெரிய இருக்கிறோம். இதில் நேற்று விஜய் அவர்களுடைய மீட்டிங், இப்போ என் கட்சி சார்பாக நிப்பாட்டினா எனக்கு தெரியாது, நீ ஏன் வந்துரு அப்படின்னு சொல்லி போட்டு நேற்று அவ்வளோ நிப்பாட்டின அவ்வளோ வரையும் வச்சு ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. இதில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசிட்டு போனாங்க. அதில் முதல்ல வந்து ரொம்ப சீரியஸான மேட்ரு நிர்மல்குமார் அவர் பேசும்போது நடந்த மேட்ரு. அதை பேசியிருந்தது என்னன்னா, சைதாப்பேட்டையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து தாவேக்காவோட வேட்பாளரை கவுண்டி செஷனில் வச்சு அடிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காரு. அதுக்குண்டான வேலைகள் நடந்துட்டுருக்குன்னு ஒரு பத்திரிக்கையாளரே அந்த கேள்வி கேட்க அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. நாங்கள் இந்த விஷயமா வந்து தேர்தல் கமிஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அட்டாக் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, எங்களுக்கு விஷயம் வந்திருக்கு, எங்களுக்கும் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கவுண்டிங் டைமில் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வன்முறைகளை பார்த்ததில்லை. இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குமா? இந்த முறையும் நடக்காது. என்னன்னா திமுக சற்று கோபமாக இருக்காங்க. அதை பல இடங்களில் பார்த்தோம். ஆனால் அந்த அளவுக்கு கவுண்டிங் இதுன்றது ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பு. அங்கே வந்து முதல் அடுக்குலேயே உங்களை பத்திரிகையாளர்கள் கட்சிக்காரர்கள்லாம் நிப்பாட்டுருவாங்க. அதில் எப்படி? ஆமாம். அதுக்கு அடுத்து தேர்தல் கமிஷனு எல்லாருக்குமே ஒரு இது கொடுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் கொடுக்கும். கார்டு எப்போ கொடுப்பாங்கன்னா தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணி வாங்கிடணும். நமக்கு வந்து இங்கே சென்னை கார்பரேஷனில் அவர் தான் தேர்தல் அதிகாரி, அப்ளை பண்ணிட்டா கிடச்சிரும். ஒரு 3 மடிக்கிற மாதிரி இருக்கும், ஃபோட்டோ போட்டு இருக்கும். ஓகே. நான்லாம் பல முறை வாங்கியிருக்கிறேன். அப்போல்லாம் நமக்கு தெரியாது அதோடைய அருமை. இன்றைக்கெல்லாம் பல பேர் ஃபேஸ்புக்கில் போட்டுனுக்குறான் நான் வாங்கியிருக்கேன். அதை ஒரு பெருமையாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பத்திரிகையாளர்களோட வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும், சாதாரணமாக நடக்கும். அப்போ அந்த இதில் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கவுண்டிங் டைமில் இன்னொன்று அதே மாதிரி இது பண்ணுவாங்க. அப்போ அந்த பாஸை நீங்கள் கொண்டு போய் இருந்தால்தான் பாக்கெட்டில் இருந்தால் தான் உள்ளே போக முடியும். உள்ளே போக முடியாமா? அதனால் அவங்கள வண்டி வச்சுலாம் கூப்பிட்டு போவாங்க. ம். கார்பரேஷன் வந்து கூப்பிட்டு போவாங்க, போலீஸ் கூப்பிட்டு போவோம், ரிப்போர்ட்டரை. அந்த மாதிரி நடக்கும். கட்சிக்காரங்க அங்கே இருப்பாங்க. இது ஒரு பார்ட்டு. அடுத்து தான் உங்களுக்கு அந்த கவுண்டிங் ரூமு. அங்கே வேட்பாளருடைய சீஃப் ஏஜென்ட்டு ப்ளஸ் அந்த கவுண்டிங் ஏஜென்ட்டு ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. ஆமாம். ஒரு தொகுதிக்கு 14 டேபிள் போடுவாங்க. 14 பூத் ஏஜென்ட்டுங்க அங்கே போவாங்க. அந்த நேம்லாம் கொடுத்துடணும். அவங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஏற்கனவே இப்போலாம் கொடுத்துட்ருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சிடும். அது அவங்க வந்து அந்த 14 பேர் ப்ளஸ் இதுதான். இதில் சுயேட்சை வேட்பாளர்னா அவங்களுக்கு 14. இதில் என்னென்னா சுயேட்சை வேட்பாளரை வேலைக்கு வாங்கிடுவாங்க. ஓ. அப்போது இவங்க கட்சிக்காரங்க போயிடுவாங்க. ஓகே. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 சுயேட்சை வேட்பாளர்னா 140 பேர் டிஎம்காரங்க உள்ளே இருப்பாங்க. ஒரு 30-40 பேர் ஏடிஎம்காரங்க இருப்பான். அது அங்கே வந்து கவுண்டிங்கில் மிஸ் ஆச்சுன்னா தகராறு இவங்க குரல் கொடுப்பாங்க. ஓகே. அதில் வந்து தான் கூட குறைய இந்த பிரச்சனைகள்லாம் ஓடும். ரைட்டு. இதுதான் பிரச்சனை. ஆனால் தாக்குதல் நடத்துகிற மாதிரியே இருக்குங்கிற ஒரு இது பேசுறது எப்படி? சொல்ல முடியாத நடவு கும்பல் ஜாஸ்தி இந்த ஒரு உள்ளுக்குள்ளே கை கலப்பு மாதிரி மாறலாம். போலீஸ் ஏன்னா ஏற்கனவே நம்ம துறைமுகத்தில் பார்த்தோம், நம்ம அவர் அமைச்சர் சேகர்பாபு அவருக்கும் அசோக் அவர்களுக்குமே நடந்த
வாக்குவாதங்கள் சண்டையாக மாறிச்சு. அவரும் பல இடங்களில் வந்து எனக்கு உயிர் பாதுகாப்பு வேணுங்கிற மாதிரி கமிஷன் ஆஃபீஸ்லேயே போய் சொல்லியிருக்காரு. இது இந்த முறை நடக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா தாவேக்கா சோசியல் மீடியாலேயே இயங்குறதுனால அது என்னமோ அது பரபரப்பாக பேசுகிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இது 4ஆம் தேதியோட முடியுமா முடியாதாங்கிறது தெரியணும். அதான் மெயின். உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த கவுண்டிங் இதுலலாம் எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு ஒரு மாதிரி மோதல் மாதிரி வாய்ப்பு தகராறுலாம் நடக்கும். போலீஸ் தலையிட்டு வெளியேற்றிடுவாங்க. அதெல்லாம் நடக்கும். இந்த தடவை என்னன்னு தெரில. ஏன்னா ஒரு அமைச்சரே போய் எதிர்க்கட்சி வேட்பாளருடைய ஆஃபீஸ் முன்னாடி சவுண்டு விட்டு தகராறு வலிக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ கேவலமாக மோசமாக இருக்குது பார்த்துக்கங்க. ஆமாம், சட்ட ஒழுங்கு எவ்வளோ மோசமாக இருக்கு பார்த்துங்கடா இப்படிறான்னு சொல்கிறதெல்லாம் வந்து எப்படி சரியாக இருக்கும். அதனால் எல்லாம் அந்த பயம் அவங்களுக்கும் இருக்கும்ல. இப்போ இவருக்கு அசோக் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக உள்ளுக்குள்ள வச்சு அடிச்சிட்டாங்கன்ற பயம் இருக்கும். என்ன செய்ய முடியும்? அதனால் இது அந்த மாதிரி ஜனநாயகம் சீரழித்து போகாதுன்னு நம்புவோம். அதே நேரம் அதிமுகவும் தாவேகாவும் சில இடங்களில் பேசியிருக்காங்க போல். அவங்களுக்குள்ள தலைவர்கள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. ஓகே. அதனால் ஏதாவது தொங்கு சட்டசபை வந்தால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு கொடுக்கணும்னு. ஓகே. அதில் உள்ளுக்கையும் பிரதிபலிக்கும்ல. உள்ளுக்கையும் அவங்க கைக்கு வைப்பாங்க. கண்டிப்பாக அந்த இதுவும் நடக்கும். ரைட்ண்ணே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தாவேகாவில் தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தை அதுதான் வந்து பயங்கரமாக இருக்குது. ஜெயிச்சவங்க என்ன ஆனாலும் சரி அந்த ஜெயிச்ச சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நைட்டோட நைட்டாக பனையூருக்கு வந்துடணும். உங்களுக்காக வழி மீது விழி வைத்து நான் காத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எந்த நம்பிக்கை? ஏன்னா நேஷ்னல் மீடியா என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் மீடியா திமுக ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோசியல் மீடியா மட்டும்தான் டிவிக்கு ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. இது எந்த நம்பிக்கையில் அவர் சொல்லியிருக்காருல? ஒரு நேஷனல் மீடியா சொல்லியிருக்குல்ல. அதை ஒன்று வச்சுட்டு கொண்டாடிடுறாங்க. ஆமாம். இல்லை இது வந்து அப்படி இல்லை. ஒரு 20 பேர் ஜெயிச்சிட்டாங்க. 20 பேரும் திடீர்னு வந்து தாவேகாவில் சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்க. திமுகவுக்கு ஒரு 20 பேர் குறையிறாங்க. இல்லை அதிமுகவுக்கு 20 பேர் குறையிறாங்க. அதிமுக குறைஞ்சா நீங்கள் ஆதரவு கொடுங்கன்ற மாதிரி பேசி வச்சுருக்காங்க. ஓகே. அதனால அது மியூச்சுவலாக போய்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ திமுக குறைஞ்சிச்சு. அந்த 20 பேருக்கும் 20 பேருக்கு 5 பேரை கொண்டு வர ஆளுக்கு ஒரு அமைச்சர் பதவியோ இல்லை முக்கியமான இதுன்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்க. 20 பேரும் அங்கே தாவுறாங்க. இல்லை ஒரு 15 பேர் அங்கே தாவிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அங்கே போயிட்டா என்ன பண்ணுவீங்க? 15 பேர் பண்ண முடியாது. அவங்க இதனால எந்த பண்ண முடியாது. திமுகவில் இணைகிறோன்னா கட்சி தாவல் தடை சட்டமும் வராது. 2/3 போயிடுறாங்க. அதனால வாங்கணும்னு நேரம் அங்கே வந்துருங்கன்றாங்க. ரைட்ண்ணே. வாங்கணும்னு நேரம் அங்கே வந்துட மட்டும் இல்லை. சீப் வச்சு நேரம் இருந்தால் அப்படியே மடக்கி போட்டு கூட்டு வந்து தீன் வந்துடணும் கூட சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஏன்னா தாவேகால 10 எம்எல்ஏ ஜெயிச்சாலும் அவங்க ரகசியமாக தான் வச்சுருப்பாங்க. ஆமாம். பனையூர் தான். பனையூர்லேயே சாப்பாடு போட்டு பனையூர்லேயே தங்க வச்சுருப்பாங்க. அது பெருசாக பேசப்படுற அளவுக்கு பொருளாக போகும். அது பனையூர் வந்து கூவத்தூர் மாதிரி ஆகிடும். ஆமாம். பெரிய கேட்டு ஏற்கனவே ஒன்றும் தெரியாது. இப்போ நடக்கிறது. அதனால் ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கேவும் இவங்களுமே மியூச்சுவலாக பேசியிருக்காங்க. ஒருவேளை ஏடிஎம்கே 100 வருது, இவங்க 20 வராங்க, 120 அப்படி வந்தால் கூட ஒரு இது நடக்காது. இப்போ இவங்க ஒரு 80 வந்து அவங்க ஒரு எதிர்பார்ப்பு வர மாதிரியும் வராது. சப்போஸ் ஏதோ நடக்குதுப்பா, நீ ஒரு 80 வந்துடுற, நாங்கள் ஒரு 100 வந்துடுறோம், 180 அவங்க ஒரு 50 வந்துடுறாங்க, அப்போ நம்ம கூட்டு வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி களம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? உங்களுக்கு எப்படி? வாய்ப்பு இல்லை. தமிழக மக்கள் எப்பவுமே அந்த மாதிரி கொடுத்தது இல்லை. ஹேங்கிங் அசம்பிளி கொடுத்தது இல்லை. நான் நேற்று கூட பேசியிருப்பேன். இதில் 80களில் தான் 55% டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி, 29%, 27% தான் எம்ஜிஆர். அப்போவே கூட எம்ஜிஆருக்கு தொங்கு சட்டசபையோ எதுவும் கொடுக்கல, முழு மெஜாரிட்டி கொடுத்தாங்க. மெஜாரிட்டி 129 தொகுதி வந்தார். அதனால் ஆனால் பட் 55% வாங்கினது காங்கிரஸ் திமுக கூட்டணி தான். ஆமாம். ஆனால் அவங்க வெற்றி பெற்றது வந்து 27 கூட்டணி. 27 அந்த இது இறங்கிச்சு. ஜனதா கட்சியுடைய பர்சன்டேஜ்லாம் இவருக்கு வந்துடுச்சு. டிஎம்கேட்ட இருக்கிறது காங்கிரஸ்ட்ட இருக்கிறது எம்ஜிஆர் எடுத்துட்டார். சரி புரியுது. இதெல்லாம் மாறி எம்ஜிஆர் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. அதனால் ஜனங்க அப்படி கொடுத்தது இல்லை. ஒரே ஒரு தடவை 2006 மட்டும் விஜயகாந்த் ஃபேக்டர் இவங்க கொடுத்தாங்க. மற்றபடி இந்த தடவை இவங்களுக்கு வந்து 20%, 12லேருந்து 20, சில இடங்களில் இழுபறி. மற்றபடி குறைஞ்ச ஓட்டில் ஜெயிக்கிறதா வாய்ப்புகள். அலுவலகத்தில் வேற என்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள்ண்ணே? தாவேகா அலுவலகத்தில் மந்திரி சபை சம்பந்தமாக பேசிட்டு இருக்காங்க. ரைட்டு. மந்திரிகள்லாம் எந்திரியா கிட்டத்தட்ட 36 அமைச்சர்கள் வரைக்கும் தயார் செய்தாட்டாங்க. துறை எந்த துறையாவது? அது இனிமேல் தான் பேசுவாங்க. முதலமைச்சர் துறை முதலமைச்சர் விஜய் கொடுக்குறாங்களா வேற யாரும் கொடுக்குறாங்களா? அது விஜய் தான். இல்லை சர்க்கார் படத்தில் ஒரு ஐஏஎஸ் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சிருவாரு, முதலமைச்சர் ஆக்கிடுவார், அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்குமா? அந்த மாதிரிலாம் அதுக்கு வாய்ப்பு. அதில் தொழிலதிபர் இருக்காரு, அமெரிக்க தொழிலதிபர். இதில் அமெரிக்காவும் போக முடியாது. இதில் இவர் தானே முதலமைச்சர் நிற்கிறது. இவர் முதலமைச்சர், நிதியமைச்சர் வந்து ஆதவ அர்ஜுனா, இல்லாட்டி ஐஆர்எஸ் படித்ததுனால அவர் அருண்ராஜ் அண்ணன் புசிக்கினேன். பொதுப்பணித்துறை இட்டுன்னு வந்து இட்டாந்து போகிற அமைச்சர்ட்டாங்கல்ல. ஆமாம், பொதுப்பணித்துறை கொடுத்துருது. ஆதவ அர்ஜுனா வந்து உள்ளாட்சி, நகர்ப்புறம், கேஎன்ஆர் இது கூட கொடுக்கலாம்.
அப்படிப்பட்ட ஆதவுக்கு பிரச்சாரத்துக்கே வரலையானே. ஆனால் துறைகள்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இன்னொரு குற்றச்சாட்டு சொல்லப்படுதானே, ஆதவ் குறிப்பாக ஆதவ் சார்பாக வந்த பல எம்எல்ஏகளுக்கு வந்து நேற்று வந்து அவர் பிரச்சாரத்துக்கு போலங்கிற கோவமும் பேசப்பட்டதாக சொல்லப்படுது. பிரச்சாரங்கள் சரியாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி, இந்த தொகுதிக்கு வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணலை, அதனால தான் என்னோட தோல்விக்கு காரணமாக இருக்குன்னு சொல்லி ஆதவ அப்படிலாம் எதுவும் ஏங்க அதுவே ஒரு அடிமை கட்சி. அங்கே போய் யாராவது இப்படி பேசி கோவமாலாம் அதெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை. அது இங்கே செய்தியாக பரபரப்பு. ஆதவ் ஒரு பேருரை ஆற்றி இருக்கிறார். ஓ, எப்படி வார் ரூமில் அந்த இதில் ஒர்க் பண்ணணும், கவுண்டிங்கில் என்னென்ன பண்ணுவாங்க, எப்படிலாம் பண்ணுவாங்க, அதுதான் பேசியிருக்கேன். ரைட் வேற ஒன்றும் கிடையாது. ரைட். மிக நன்றி. முன்னேறத்துக்கு